என்ன காவேரி, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க? மாமா, பசுபதியை போய் ஜெயில பாத்துட்டு வரலாமா? அவனை எதுக்குமா நாம பார்க்கணும்? எனக்கு அவனை பார்க்கணும் மாமா. எப்படி தூக்கி உள்ள வச்சேன் பாத்தியான்னு அவன்கிட்ட நான் சொல்லணும். அதுக்காக போய் பார்க்கணுமா? விஜய ஜெயிலுக்குள்ள வச்சு பார்த்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நின்னு அப்படியே உறுத்துது மாமா. அத நான் மறக்கணும்னா பசுபதியும் அதே இடத்துல நிக்கிறத நான் பார்க்கணும். சரி காவேரி, போலாம். ஆனா வீட்ல என்ன காரணம் சொல்லிட்டு போறது? பசுபதியை பார்த்துட்டு வந்துட்டு நான் கொடைக்கானலுக்கு போலான்னு இருக்கேன் மாமா. அதுக்கு டிக்கெட் புக் பண்ண போற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாமா? அதெல்லாம் சரிம்மா. நீ ஏன் திடீர்னு கொடைக்கானல் போனோன்ற? சும்மாதான் மாமா. நம்ம வீட்ல போய் தங்கி கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் தான். நான் கொஞ்ச நாளாவே சரியா தூங்க கூட இல்ல மாமா. என்னவோ ஊருக்கு போய் நம்ம வீடு, ஸ்கூலு, மார்க்கெட்டு, மாரியம்மன் கோயிலுன்னு எல்லா இடத்தையும் சுத்திட்டு வரணும்னு தோணுது மாமா. ஒரு வாரமாவே அப்படியே மூச்சு முட்டுற மாதிரி இருந்துச்சு மாமா. நான் எதை பத்தியும் யோசிக்காம இருந்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். சரி காவேரி, நீ போயிட்டு வா. ஆனா அத்தை இதுக்கு ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க வைக்கணும். அதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணணும். எடுத்துக்குங்க. இந்தாங்க தம்பி. கங்கா தூங்குறாளா? ஆமா அத்தை, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. டீ காபி குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ஆனா அவ டீ வேணும்னு அடம் பிடிக்கிறா. டெய்லி என்னால அவ கூட போராட முடியல. அவளுக்கு பால் கொமட்டு தான் அத்தை. சாரதா, வர காப்பி வச்சு கொடு. அது ஒண்ணும் பண்ணாது. சரி சரி, நான் வர காப்பி போட்டு தரேன். காவேரி, என்னடி டீ குடிக்காம யோசிச்சுட்டே உட்கார்ந்து இருக்க? இல்ல, இனிமே நானும் டீ காஃபி குடிக்கிறத குறைச்சுக்கலான்னு இருக்கேன்.